இந்த மலை ஏறுறாங்க, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறாங்க. இதனால் மற்றவங்களுக்கு என்ன நன்மை? எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன நன்மை அப்படின்னா, மனுஷங்களால் இதுவும் முடியும், இதெல்லாம் முடியும், முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு அதுதான் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் அவர்கள் செய்கிற வேலைகளினால் மக்களுக்கு கிடைக்கிற நன்மை. மற்றபடி வேறு என்ன நன்மை அதில் இருக்குது? மனுஷங்களால் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிறத என்னால் பாரு மலை ஏற முடியும், நீ முடியாதுன்னு நினைக்கிறதில்ல, அதெல்லாம் நான் முடிச்சு காட்டுறேன் பாரு, இதெல்லாம் முடியாது நீ நினச்சிட்ருக்கிற. மற்றபடி வேறு எந்த நன்மையும் கிடையாது. ஒரு நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்துகிறாங்க. முடியாதுன்னு நினைக்கிற விஷயம்லாம் முடியும், நீ எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அதெல்லாம் முடியும், முயன்றால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையாக வச்சு தான் இங்கே எல்லா வேலையுமே நடந்துகிட்ருக்கு. மற்றபடி இப்போ நீ எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செஞ்சால் தான் நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினா தான் நீ உயிர் வாழ முடியும், இல்லைனா மனித இனம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எந்த கட்டாயம், அப்படி ஒரு நிலைமை மனித உயிர்களுக்கு கிடையாது. அது மாதிரி தான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும், நான் பாரு மலையில் ஏறுறேன் பாரு, உயரத்தில் ஏறுறேன் பாரு, ஒரு சிகரத்தில் ஏறுறேன் பாரு, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் செய்கிறதுனால வேறு எந்த நன்மையும் இந்த மக்களுக்கு கிடையாது, மனித உயிர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் என்னால் செய்ய முடியும் பாரு, என் திறமையை பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி அல்லது ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது. இதெல்லாம் செய்ய முடியலைன்னா அப்படின்னா மனித இனம் ஒன்று அழிஞ்சு போயிடுறது. விமானத்தை கண்டுபிடிக்கலை அப்படின்னா ஒன்று மனித இனம் அழிஞ்சு போயிடுறது. விமானத்தில் பயணித்தால் தான் நீ உயிரோடு வாழ முடியும் மனித இனம் அப்படிங்கிற ஒன்றும் கட்டாயம் இங்கே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை மனித உயிர்களுக்கு கிடையாது. நீ கப்பல் கண்டுபிடிச்சாதான் மனித இனம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இந்த உலகத்தில் மனித உயிர்களுக்கு கிடையாது. இதெல்லாம் என்னால் செய்ய முடியுங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக பாரு நான் எப்படி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறேன் பாரு, அதனால் எந்த நன்மையும் கிடையாது. அது மாதிரி தான் கப்பல் கண்டுபிடிச்சி விடுறேன் பாரு, இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் செய்கிறது எல்லாமே இவங்க எல்லாம் செய்கிறது எல்லாமே விண்வெளிக்கு போகிறது. முடியாதுன்னு நினச்சல, அதே விண்வெளிக்கு நாங்கள் மேலே போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறும் நம்பிக்கையை மட்டும் மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கணும், பெருசாக திறமையானவர்னு நினைக்கணும். மற்றபடி அந்த செயல்களால் எந்த நன்மையும் கிடையாது. தீமை தான் ஏற்படும். நன்மை எதுவும் ஏற்படாது. அப்படி நீ செய்கிறதுனால ஏறுறவங்க, இப்போ ஒருத்தர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறாரு, அதில் என்ன தீமை ஏற்படும்னா அவரு கீழே விழுந்து மண்டை அடித்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. போகிற வழியில் ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு செத்து போயிருக்காங்க. அவரை பார்த்து 10 பேர் புறப்பட்டு போவாங்க பாருங்கள். அவரால் முடியும்னா என்னால் முடியாதா, எவரெஸ்ட் சிகரத்தில் என்னால் ஏற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் புறப்பட்டுருப்பான். 100 பேர் 1000 பேர் கூட புறப்பட்டுருப்பான். இப்போ அதில் நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி இது மாதிரி தான் இங்கே நடக்கிற எல்லா இயந்திர அறிவியல் உலக செயல்பாடுகள் எல்லாமே என்னால் முடியும் பாரு, என்ன நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் திறமையை காட்டுறதுக்கு, தன்னை முன்னிறுத்தி தன்னை பெரிய ஆளாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு. அந்த திறமையால் எந்த நன்மையும் கிடையாது. அந்த திறமையால் மனித இனம் ஒன்றும் அந்த திறமை இருந்தால் தான் மனித இனம் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுறது, கப்பல் ஓட்டுறது, ஃப்ளைட் ஓட்டுறது, விண்வெளிக்கு போகிறது, அது மாதிரி போரிடுவது எல்லாமே பாரு வெறும் திறமையை நான் யார் தெரியுமா அப்படிங்கிறத நிரூபிக்கிற அந்த முனைப்பு தானே தவிர வேறு எந்த நன்மையும் கிடையாது. தீமை தான் ஏற்படும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறாருல, அவர் எதை மற்றவங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார், மக்களுக்கு எதாவது நன்மை தன்னால் ஏற்பட போகிறது, நிறைய பேருக்கு வயிறு நிறைய போகுது, சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்ச வெறுமனே தன்னை எப்படி அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வருதுன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறதுக்கு அவருக்கு எப்படி அந்த நம்பிக்கை வருதுன்னு தெரில. ஏன்னா அதனால் எந்த நன்மையும் கிடையாது. நீ ஏறுறதுனால என்ன நன்மைப்பா அந்த உலகத்துக்கு அப்படின்னா தீமை தான் ஏற்படும். அவரை பார்த்து 10 பேர் ஏறி விபத்தில் ஏற்பட்டு சாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே அப்படி தான். நான் டாக்டர் ஆகும் பாரு, இன்ஜினியர் ஆகிறேன் பாரு, இது எல்லாமே ஏன் இன்ஜினியர் ஆகினா தான் நீ இந்த மனித இனம் அந்த பூமியில் உயிர் வாழுமா, நீ இல்லைன்னா உயிர் வாழாதா, நீ கப்பல் கட்டினா தான், விமானத்தை கண்டுபிடிச்சி மேலே பறக்க விட்டால் தான், அதில் பயணித்தால் தான் மனித இனம் உயிர் வாழுமா, இல்லைனா உயிர் வாழாதா,
இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலன்னா வந்து மனிதன் என்ன அழிஞ்சா போயிடும். அப்படிலாம் ஒன்றுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் இது எல்லாம் நான் யார் தெரியுமா, எனக்கு இப்படிப்பட்ட திறமை இருக்குது, அப்படியே எல்லோரும் தன்னை பார்க்கணும் அப்படின்னு தன்னை முன்னிறுத்தி செய்கிற ஒரு முனைப்பு, தன் முனைப்பு தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதனால் தீமை தான் ஏற்படும். இப்போ அதே மாதிரி தான் எப்படி விண்வெளிக்கு போனாங்கல்ல, இது வெறும் திறமை, இந்த சிகரத்தில் ஏற மாதிரி தான், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுற மாதிரி தான். அதில் இவருக்கு என்ன நன்மையும் கிடையாது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறதுனால தீமை தான் வருது தவிர ஒரு நன்மை எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் விண்வெளிக்கு போகிறது, அது மாதிரி தான் வந்து இது இந்த கேட்டகரியில் தான் இந்த உணவு உடைகள் வருது. இந்த பிரியாணி சமைக்கிறது இதெல்லாம் பாரு, நான் ஒரு உணவு சமைக்கிறேன் பாரு, நான் இட்லி கண்டுபிடிச்சிருப்பான். யாராவது ஒருத்தர் இட்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க, தோசையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது, வத்த குழம்பு, அல்லது வந்து பேக்கரி பொருட்கள், பேக்கரி ஸ்வீட்டு. ஒரு காலகட்டத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பப்ஸுன்னு ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த மாதிரி உணவுகள் இருக்குல்ல, இதுவும் வந்து தன்முனைப்பு தான், தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக. அதனால் எந்த நன்மையும் கிடையாது, தீமை தான். அப்போ அதை சாப்பிட்றதுனால நோய் வருது. இந்த மாதிரி பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது மாதிரி உணவுகள், பரோட்டா கூட அது ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிச்ச உணவு தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போது இதெல்லாம் சாப்பிட்டா தான் மனித இனம் உயிர் வாழும் அப்படின்னு நினச்சிடலாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. மனித இனத்தை காப்பாற்றணும்னு நினச்சிடலாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. சும்மா என் திறமையை பாரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டதுனால நோய் வந்துருச்சு. உடனே நோய் வந்தோடனே இன்னொரு சைடில் நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பிட்டார். ஏன்னா இந்த நோயை குணப்படுத்தணும், அதுக்காக நான் டாக்டர் ஆக போகிறேன், என்னுடைய லட்சியம் டாக்டர் ஆகிறது தான். ஏன்னா இங்கே நிறைய நோய் வந்துருச்சு. நோயின்னா என்ன, இந்த மாதிரி இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே இந்த உணவில் கண்டுபிடிச்சாங்க. அங்கேருந்து உப்பை கொண்டு வந்து இந்த மாதிரி மசாலா பொருட்களை வாங்கி இதெல்லாம் ஒன்றா கலந்தால் இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவை கண்டுபிடிச்சி அதை வந்து மக்கள் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா உடனே நோய் வந்துருச்சு. உடனே இங்கே ஒருத்தர் இந்த நோயை குணப்படுத்துறதுக்காக நான் டாக்டர் ஆக போகிறேன், இந்த உணவே தேவையில்லாத அதாவது இந்த உணவை சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உணவை சாப்பிட்லன்னா மனிதனா ஒன்றும் அழிஞ்சு போயிடாது. ஆனால் இந்த உணவை வந்து அவங்க வந்து நான் யார் தெரியுமாங்கிற நிரூபிக்கிறதுக்காகவே வெறும் தன்முனைப்பை அடிப்படையாக கொண்டு அவங்க இந்த உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உணவுகளால் ஏற்பட்ட தீமை தான் நோய்கள். அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்காக இன்னொருத்தர் டாக்டர் ஆகிறார். அப்போ இந்த உணவுகளை நீ சாப்பிட்லன்னா உனக்கு நோய் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒருத்தர் டாக்டராக போகிறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது ஒரு தேவையாக மாற்றி அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த மாதிரி நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், கலெக்டராக போகிறேன், அதாக போகிறேன், இதாக போகிறேன், விமான பைலட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகளை வந்து புதுசாக தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை சார்ந்து பல தேவைகளை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு பல தேவைகளை உருவாக்கி நம்ம இப்போ வந்து அழிவை தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கோம். அதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரியான வேலைகள் நான் யார் தெரியுமான்னு நம்மளுடைய திறமையை முன்னிறுத்தி செய்கிற வேலைகள்னால நன்மைகள் ஏற்படாது, தீமைகள் தான் ஏற்படும். அந்த தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க இன்னும் பல தேவைகளை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அது மாதிரி நாம் எதை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு நன்மை இருக்கணும். அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இதை செய்யலைன்னா மனித இனம் உயிரோடு வாழாது, இதை செய்யலைன்னா நாம் அழிந்து போய்விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர, இதை செய்யலைன்னா நாம் ஒன்றும் அழிந்து போய்விட மாட்டோம், நாம் ஒன்றும் செத்து போய்விட மாட்டோம் அப்படின்னா அந்த வேலையை செய்யாத. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத, உயிர் வாழ்வதற்கு தேவையான தவிர்க்க முடியாத விஷயத்தை தான் நம்ம செய்யணுமே தவிர, சினிமா எடுக்கலான்னாக்கா இந்த மனித இனம் உயிரோடு அழிஞ்சு போய்டுமாண்ணா? அது உயிரோடு தான் வாழப்போகுது. சினிமா இல்லாத காலகட்டங்களில் பல ஒரு லட்சம் வருஷமாக கடந்து நம்ம மனித இனம் உயிரோடு தான் வாழ்ந்துருக்கு. சினிமா கண்டுபிடிச்சது எதுக்கு? அது மாதிரி மின்சாரம் கண்டுபிடிக்கலன்னா இந்த மனித இனம் அழிஞ்சு போய்டுமாண்ணா? அழிஞ்சு போய்டாது. அதனால் வந்து இங்கே போக்குவரத்து வாகனங்கள், மின்சாரம் கண்டுபிடிச்சதுனால மனித இனம் வந்து அதுக்கு தீமைகள் தான், நன்மைகளை தவிர தீமைகள் தான். நன்மைகள் ஏற்பட்டது போல் ஒரு மாயை ஏற்படுத்தி ஏகப்பட்ட தீமைகள், இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் எல்லாமே கெட்டு போகுது. இன்றைக்கி மின்சார பயன்பாட்டினால நாம் ஏற்பட்ட தீமைகள் தான் அதிகம். அந்த நன்மைகளோடு ஒப்பிடும்போது நாம் அடைந்த தீமைகள் தான் அதிகம்.
உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா மின்சாரத்தினால நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கையிலிருந்து விடுபட்டு ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயற்கையிலிருந்து நாம் அந்நியர்களாக, இயற்கையின் பார்வையில் நாம் இப்பொழுது அந்நியர்களாகி விட்டோம், அனாதைகளாகி விட்டோம். இயற்கையின் பார்வையில் நாம் ஒரு அனாதைகள். அதற்கு இந்த மின்சாரம் ஒரு காரணம். இயற்கையோடு கலந்து இயற்கை மடியில் தவழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது இயற்கைன்னா எங்கே இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, சுற்றுலா போய் பார்க்கணும் போல, டூர் போகணும், இயற்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையின் பார்வையில் நாம் இப்பொழுது அனாதைகளாக நாம் இப்பொழுது இயற்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கை என்கிற அந்த அன்னையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் எதை செய்யணும், எதை செஞ்சாக்கா உயிர் வாழ முடியும், எதை செய்யலைன்னா நம்ம உயிரே வாழ முடியாது, அந்த செயலைத்தான் நம்ம செய்யணுமே தவிர இதை செய்யலைன்னா நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாது. இப்போ இதை செய்யலைன்னா நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம். மோட்டார் வாகனங்கள், இப்போ 2 வீலரில் போகிறோம், 4 வீலரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், காரில் போகிறோம், இதில் போகலைன்னா ஒன்றும் மனித இனம் செத்து போயிடாது. மனித இனம் ஒட்டுமொத்தமாக காரில் போனால் தான் உயிர் வாழ முடியும், 2 வீலரில் போனால் தான், பேருந்தில் போனால் தான், ட்ரெயினில் போனால் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒன்றும் கிடையாதுல்ல. ட்ரெயின் இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம உயிர் வாழ தான் செய்வோம். அப்படின்னா அப்போ அதையா கண்டுபிடிக்கிற, அதையான்ப்பா கண்டுபிடிக்கிற அப்படின்னு நம்ம கேட்கணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி தவிர்க்க முடியாத தேவைகளை தான் கண்டுபிடிக்கணும். உயிர் வாழ்வதற்கு இந்த தேவையை நம்ம தவிர்க்க முடியாது, இந்த தேவை இருந்தால்தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அந்த இதை தான் நம்ம செய்யணும். அப்போ அப்படிப்பட்ட செயல் எது? வேறு ஒன்றுமே கிடையாது, விவசாயம் தான். நம்ம ஆடை இல்லைன்னா கூட நம்மளால் உயிர் வாழ முடியும். நம்மளால் உயிர் வாழ முடியும். நமக்கு ஒரு வீடு, காங்கிரீட் வீடு தேவையில்லை, ஆனால் குடிசை வீடு கண்டிப்பாக தேவை. குடிசை வீடு நாம் உயிர் வாழ்வதற்கு கண்டிப்பாக தேவை. சும்மா வெட்ட வெளியிலலாம் படுத்து தூங்க முடியாது. அது தமிழ்நாட்டு மாதிரி வெப்பமண்டல பகுதிக்கு பொருத்தமாக இருக்கலாம். அது எல்லா காலகட்டங்கள்லேயும் நீங்கள் ஒரு குடிசை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. திறந்த வெளியிலலாம் படுத்து தூங்குனீங்கன்னா செத்து போயிடுவோம். நம்ம எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி இருக்குதில்ல. பனிப்பொழிவு அப்படிலாம் நிறைய நாடுகள் இருக்குது. கடுங்குளிர், இரவு நேரத்தில் கடுங்குளிர் நிலவுகிற நாடுகள்லாம் இருக்குது. அந்த குளிரே அவர்களே சாகடித்து விடும். ஆக குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள நமக்கு இரவு நேரத்தில் ஒரு குடிசை என்பது கண்டிப்பாக தேவை. அதனால் காங்கிரீட் கட்டடம் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்புறம் அதை கட்டிக்கிட்டு இருக்கிற குடிசை போதும், குடிசை இல்லைன்னா மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதனால் குடிசையோடு நிறுத்திக்கோ, எதுக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் கண்டித்திருக்க வேண்டும். இதுபோன்று தேவையில்லாத வேலைகளை செய்யாத, தேவையில்லாத வேலைகளை ஏன் செய்கிற, ஏன் அந்த சிகரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். எதுக்கு இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிக்கிட்டு இருக்க? எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின ஆள் நான் தான், யாராலையும் ஏற முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் முதல்ல ஏறினேன். நீ முதல்ல ஏறின, நீ தான்ப்பா முதல்ல ஏறின. அதனால் இந்த மனித இனம் உயிர் வாழ போதா அல்லது அழிஞ்சு போயிட போதா? நீ ஏறினால தான் அது உயிர் வாழ போதா? நீ அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறலைன்னாக்கா மனித இனம் நாளன்னைக்கு அழிஞ்சு போயிடுமா? அதுதான் நீ காப்பாற்றிட்டியா? அந்த அழிவை தான் போய் ஏறி சிகரத்தில் ஏறி அந்த அழிவை நீ காப்பாற்றிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்டு அந்த மாதிரி வாழ்வதற்கு எது தேவையோ அந்த இதை செய்யலைன்னா நம்மளால் வாழ முடியாது. அந்த மாதிரி செயல்களை தான் நம்ம செய்யணும். எதை செய்கிறோம் அப்படின்னா, இதை செய்யலைன்னா நம்மளால் வாழ முடியாது. இதைத்தான் பிற உயிரினங்கள் செஞ்சிட்டு இருக்குது. பிற உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா, அவைகள் செய்கிற செயல்கள் எல்லாமே அதை செய்யலைன்னா அவைகளால் உயிர் வாழ முடியாது. அதைத்தான் அவைகள் செய்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரியான வேலைகளை தான் நாம் செய்யணும். நம்மளும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். டாக்டராக போகிறோம், இன்ஜினியராக போகிறோம், காங்கிரீட் கார்டு, 100 மாடி வீடு, எல்லாம் பெருமைக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம். வீண் பெருமை, தேவையில்லாத பெருமைகள். இந்த பெருமைக்காக செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதுவும் இந்த பெருமைக்காக நாம் செய்கிற இந்த செயல்கள், இதை செய்தால்தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிற ஒரு செயல்களைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இப்போ ஆடை தொழிற்சாலை, ஏன் ஆடை இல்லைன்னா உயிர் வாழ முடியாதா? உயிர் வாழ முடியும். இயற்கையிலேருந்து சில பொருட்களை எடுத்து ஆடைகளாக மாற்றி அப்படி யோசிக்கணும். அதிலிருந்து நாம் நம்மை குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம், ஆடையாக பயன்படுத்தி கொள்ளலாம்.
அந்த மாதிரி அப்புறம் அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ ஃபேக்ட்ரி கட்டுற, இவ்வளோ ஃபேக்ட்ரி, அப்புறம் அதை நூல் இழையில் தயாரித்து அப்புறம் பாலிஸ்டர், பருத்தி கம்பளி அப்படி இப்படின்னு தயாரிச்சிட்ருக்கிற, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற, எவ்வளோ நேரத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்கிறாய் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை அவங்கவுங்களே நெய்துக்க போகிறாங்க. நீ ஏன் அடுத்தவங்களுக்கு தேவையான ஆடைகளெல்லாம் நெய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அதனால் எப்போவுமே ஒரு சமநிலையோடு அந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும். சமநிலை தவறிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு செயல்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற ஒரு தேவைகளை பார்த்து நமது மனதை சமநிலை தவறி விடுகிறது. அது உலோகங்கள் கண்டுபிடிச்சப்படனே உலோகங்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். உலோகங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் இந்த மாதிரியான தேவைகள்லாம் உருவாகுது. தேவையில்லாத தேவைகள்லாம் இது இல்லைன்னா